ரேம்ப் வாக் எவனா வச்சுக்குவான், சினிமாவா நடத்துகிறேன், நீ ரேம்ப் வாக் வச்சா அவன் பாய தான் செய்வான். அன்றைக்கி தான் பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போதெல்லாம் கோவம் வரும். இல்லையா தொண்டரில் போய் அணில் குஞ்சு அதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் பாஞ்சாம் பாருங்க அவன் 5 அடி கேப்பில் பாயிறாங்க. விஜய் போய் நகர் அவ்வளோ டமுக்குன்னு ஒருத்தன் காலை பிடிச்சிக்கலாம், போகாதே போகாதே என் கனவான், இங்கே தொடையோடு சேர்த்து பார்த்தீங்களா. அவர் ரேம்ப் வாக் போயிட்டு யூட்டர்ன் எடுத்துட்டு வராரு, மொத்தம் கையை பிடிச்சிக்கலாம், கரெக்டாக மணிக்கட்டை லாக் பண்ணி பிடிச்சினுக்கிறான். திரும்பி பார்த்து தத்தினா அப்புறமா பவுன்ஸ் எல்லாம் போட்டு பிரித்து விட்றாங்க. நீங்கள் எது கேட்டாலும் டிவிக்கே இல்லைங்க இந்த மாதிரி இது ஆணவ கொலை டிவிக்கே இல்லைப்பா, அந்த மாதிரி பீகாரில் ஐம்பத்தா டிவிக்கே. என்னடா டிவிக்கே சொல்கிறேன், தளபதி தளபதி தளபதி. எப்போ நடந்தது மாநாடு? 21. 5 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரா? மாநாடு டயர்டா? எப்போ வருவாராம்? இது கேட்டால் சிங்கம் வேட்டைக்கு தான் வரும். வேட்டை எப்போயா? அப்போ மற்ற தலைவர்லாம் பைத்தியக்காரனா? மக்கள் பைத்தியக்காரர்களா? சிங்கத்துக்கு பத்திரிகையாளர்களை பார்த்தா பயம், ரிங் மாஸ்டர் மாதிரி பத்திரிகையாளர் தெரியுறாங்க. அப்போ அவங்க ஏதாவது பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டாங்கன்னா அதனால் சிங்கம் வெளியவே வராது. வந்தோம் நீங்கள் என்ன கேட்பீங்க, சார் என்ன சார் அது என்ன நினைக்கிறீங்க, 51% அமெரிக்கா வரி விதிச்சிருக்கிறதுனால என்னென்ன பாதிப்பு சார், நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுங்களா, என்ன 51% தெரியுங்களா, நீங்கள் சிங்கம் தானே. சிங்கத்துக்கு கவின் கோலை ஏற்று பேசக்கூட தைரியம் இல்லையா? நாங்கள் வித்தியாசமானவர்கள் அல்லவா, ஆட் அங்கிள் சரி ராங் அங்கிள்ன்ட்டு தீர்மானம் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. 52 பிறந்த விஜயகாந்த் அண்ணன், 53 பிறந்த ஸ்டாலின் அங்கிள். நல்லா இருக்குதுல்ல இது. அண்ணனுக்கு பிறந்த நாள் ஆச்சே, எங்கப்பா ஒரு வாழ்த்து கூட காணுமே, ஊரில் இருக்கிற எல்லாரும் போட்டாங்களே அப்படின்னு கேட்டால் கோபம் வருது. அதுக்கப்புறம் யாரோ போய் எழுப்பிப்பாங்க போல, வாழ்த்து போடணும் இவ்வளோ உண்டு 4 வரி. எடப்பாடி என்ன பண்ணுறாரு, போகிறாரா? எதுக்கு போகிறாரு? எழுச்சி பயணம். வீட்டில் உட்காந்துக்கலாம்ல, இன்னும் 8 மாதம் இங்கே இவர் கண்காலால் தானே நடந்து ஷாப்பிங் செய்கிறார் முதல்வர் அப்படின்னு வீடியோலாம் எடுத்து போடுறாங்களா? மக்கள் பார்த்தா ஐயோ எவ்வளோ எளிமையாகிறாருப்பா, இவரு லண்டன் போகிறதுக்கு இவரே போய் பார்த்து வாங்குறாராம். ஐயோ அவரே பாக்கெட்டில் கையை விட்டு அவரே பர்ஸ் எடுத்து அவர் பணத்தை அவரே எடுத்து கொடுத்து வாங்கினாராம்பா. என்ன மாதிரி முதல்வரியா நீங்கள்? சிங்கம் காட்டுக்குள்ளே தான். கமலாசன் மன்னர் கட்சி நடத்தின ஞாபகம் இருக்கா? மேடையில் அவர் மட்டும் உட்காந்துருப்பார், நடுவில் மற்ற எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த கூத்துலாம் நடக்கும். இவர் பேசும்போது எல்லாம் எழுச்சி நின்றுந்தாங்களா? இல்லை ஒரு ஆர்வத்திலேயே நின்றுருப்பாங்க. சேர்லாம் பிடிங்கி போயிட்டாங்க, பார்க்கலையா? விட்டோ அப்படின்னு உருவிட்டு போயிட்டாங்க. எல்லாம் நின்றுக்கிறாங்க. கேட்டால் எல்லாம் நிற்கிறாங்களே அப்படின்னு இவங்களாம் நினச்சி பார்த்தாங்களாம். விக்கிரவாண்டி மாநாட்டில் உட்காந்துருந்தீங்க, அங்கேயும் எந்திரிச்சு பார்க்க வேண்டியது தானே. சிங்கம் வேட்டையாடும், அவர் ஐநா இருக்குல்ல கழுதை புலி, அது அழுகுனதெல்லாம் சாப்பிடும். நான் சிங்கம் கழுதை புலி கிடையாதுன்றார். எந்த இடத்துல அவரோட இவரை ஒப்பிடுறாரு. ஒரு துப்புரவு தொழிலாளி ஷாக் அடித்து செத்துக்கிட்டாங்க. மற்ற நேரம் செத்து போயிருந்தால் கண்டுக்க மாட்டானுங்க, நம்ம ஊடகமே கண்டுக்காது, குழுவுன்னு போடுவாங்க. ஒரு அம்மா இறந்து போச்சு ரோட்டில் ஒரு கார் மோதி செத்து போனாங்க. யாராக கண்டுக்கினாங்களா? என்ன பிரச்சனை? அந்த ஊடகங்களுக்கு துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நடந்த உடனே இந்த ஷாக் அடிச்சு செத்தோம்னா ஐயோ துப்புரவு தொழிலாளர் இவரெல்லாம் ஓடி போயிருந்தா 20 லட்சம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா தலைவர்கள் 2 பேர் போகிறாங்க. திருமாவளவன் போய் நேரில் பார்க்குறாரு, சீமான் பார்க்குறாரு. நீ விஜய் இந்த மாவட்ட செயலாளர் அமிச்சியா அப்படி ஒரு அறிக்கை விட்டியா? சிங்கம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜயோட தாவேகாவுடைய 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. முழுவதுமாக அவருடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. தமிழகம் எதிர்பார்த்தது ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரதுக்காக வராரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சார் பார்க்குறீங்க? மாற்று அரசியல் கொண்டு வருவார்னு எதிர்பார்த்தா பெரிய அளவில் அவரை வரவேற்றோம். ஏன்னா இந்த 2 கட்சிகளே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தால் இவர்களுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் நடக்குது. பெரிய அளவில் இது இல்லை. தமிழகத்திற்கான முன்னேற்றம் அது ஒரு தனியாக நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னும் நல்ல ஒரு இதுவாக போயிருக்கலாம் அப்படின்றது குறை எல்லாத்தையுமே இருக்குது. ப்ளஸ் ஊழல் முறைகேடு, தமிழகத்தையே தண்ணி தமிழகமாக போதை தமிழகமாக மாற்றின பெருமை 2 பேருக்குமே இருக்கும். அப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் மாற்று கொண்டு வரமாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது இவர் வர்றாரு, சரி இதாக கொண்டு வருவார் அப்படின்னா விக்கிரவாண்டியில் பயங்கரமாக பேசுகிறாரு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஜோக் சொல்கிறீங்கன்னா கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி எதுவும் முதல் தடவை இந்த மாதிரி இந்த ஜூம்லா வசனங்கள் பேசினா நல்லாயிருக்கும். நல்லா பேசுகிறாருப்பா, அப்படி பேசினார் இப்படி பேசினார், வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு. ஆனால் அதையே ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசினா ஏற்றுக்க மாட்டாங்க. சரி நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி கட்சியை கொண்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ ஒரு கட்சிக்குரிய தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அரசியல் கட்சிகள்னால் அந்த கட்சியுடைய தலைவர் ஒவ்வொரு கட்டத்துலேயும் பொதுமக்கள் பிரச்சனைகளை பேசணும், அந்த கட்சி அந்த போராட்டங்களை கையில் எடுக்கணும், கட்சிக்குள்ளே ஒரு அமைப்பு இருக்கணும். அது எல்லா கட்சிகளும் கோஷ்டி எல்லாமே இருந்தாலும் கட்சிக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். இப்போ பெரிய கட்சி இளைஞர்களை வச்சுருக்கிற கட்சி எல்லாம் பேசுகிறாங்க.
தாவேக்காவை. உண்மை தானே? இப்போ சார் வராரு. இப்போனா நேற்று வந்தாரா? போன வாரமா? போன மாதமா? 2 வருஷம் ஆகுது. இளைஞரணி இருக்காங்களா? இளைஞரணிக்கு யாராவது தலைவர் போட்டிருக்காங்களா? மாநில இளைஞரணி தலைவர். அதுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஒரு கட்சி இளைஞர்களே அதிகமாக கொண்ட கட்சி. அப்போ இளைஞரணிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதோடைய தலைவர் வந்து ஒரு பெரிய தலைவராக இளைஞரணியுடைய பண்ணணுமா வேணாவா? பெண்கள் அதிகமாக இருக்கிற கட்சினா மகளிர் அணி இருக்கணுமா வேணாவா? மாணவர்கள் அதிகமாக இருக்கிற கட்சினா மாணவர் அணி இருக்கணுமா வேணாவா? இந்த 3 இது ரொம்ப முக்கியம் இல்லை இருக்குதா? இதை கூட பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, அதுக்கு ஒரு டீம் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா கட்சிக்கு ஒரு டீம் இருக்கணும்ல, மிலிட்டன்ட் பார்ட்டி இருக்கணும்ல, அதுக்குள்ளே இருக்கணும்ல. அதானே உங்களை கட்சியை கொண்டு போவோம். விஜய் நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு யார் வேணும்? வேணும்ல. அப்போ வேணாமா, எதுவுமே வேணாம்ப்பா, விஜய் தான்ப்பா அப்படின்னு விஜய் மட்டுமே கட்சி. தாவேகா தலைவர் விஜய், அவ்வளோதான். நாங்கள் எல்லோரும் தொண்டர்கள் அப்படின்ட்டு போனோம். எதுக்கு அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர், 3 பொதுச் செயலாளர்கள், அப்புறம் வந்து மற்ற நிர்வாகிகள் இதெல்லாம் வச்சுருக்கீங்கள. வக்கீல் படையாக வச்சுருக்கீங்க, வழக்கறிஞர் அணி, அப்புறம் சட்ட குழு அணியா, ரெண்டும் ஒன்று தானே. போத்திட்டு பார்த்தானே பார்த்துட்டு போத்திட்டானே. வழக்கறிஞர் அணி ஒன்றா, சட்டக்குழு ஒன்றா. இதுலேயும் வழக்கறிஞர் இருப்பாங்கன்னா அதுலேயும் வழக்கறிஞர், இவங்க 2 பேர் சண்டை போட்டுவாங்க. இதுதான் இது ஒரு பார்ட்டு. அப்புறம் விர்ச்சுவல் வாரியர்ஸ், சமூக ஊடக அணி இருக்குல்ல. அப்போ ஏன் இளைஞர் அணி இல்லை? ஏன் மாணவர் அணி இல்லை? ஏன் மகளிர் அணி இல்லை? இதெல்லாம் இவருடைய மைனஸ். அதுக்கு அமைக்கிறதுக்கு வேலை இல்லை. ஒரு மாவட்ட செயலர் போட்டு முடியுதுக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு கீழே வட்டச்செயலர் வரைக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. இன்னொன்று, இவர்களை வந்தவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை மக்களுக்கு வெளிப்பாட்டுறதுக்கான வேறு பாடம் இல்லை. மேடையில் ஒரு 5 பேர் இருப்பான், 25 பவுன்சர் இருப்பான், கரெக்டாக. மற்ற கட்சி மேடைகளில் ஒரு 300 பேர் கட்சிக்காரன் நிற்பான். பார்த்துறீங்களா? தலைவர்கள் வரிசையில் உட்காந்து பின்னாடி நிற்பான். மேடையே இதனால இடிஞ்சு விழுந்ததெல்லாம் இருக்குது, பார்த்துருக்கோம். இங்கே கமல்ஹாசன் மன்னர் கட்சி நடத்தின ஞாபகம் இருக்குதா? மேடையில் அவர் மட்டும் உட்காந்துருப்பார் நடுவில், மற்ற எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த கூத்துலாம் நடக்கும். இவர் பேசும்போது எல்லாம் எழுச்சி நின்றுந்தாங்களா? இல்லை, ஒரு ஆர்வத்திலேயே நின்றுருப்பாங்க. சேர்லாம் பிடிங்கி போயிட்டாங்க, பார்க்கலையா? விட்டோ அப்படின்ட்டு ஊறிட்டு போயிட்டாங்க. எல்லாம் நின்றுக்கிறாங்க. கேட்டால் எல்லாம் நிற்கிறாங்களே அப்படின்னு இவங்களாம் நினச்சி பார்த்தாங்களாம். நிற்கிற வண்டி மாநாட்டில் உட்காந்துருந்தீங்க, அங்கேயே எந்திரிச்சு பார்க்க வேண்டியது தானே. இந்த கேப்பில் இவ்வளோ அடிமை புத்தி வளர்ந்துருக்குது. விஜய் நின்று பேசினாரா நம்ம உட்காரக்கூடாது, அவர் உட்காந்து தான் நம்ம இது பெரிய அடிமை புத்தி. எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பெரிய நடிகர். அவர்கிட்ட தேட்டரில் டிக்கெட் வாங்கி பார்த்து அப்படி வளர்ந்து வந்தவன் அரசியல் கட்சியில் ஒரு லீடராக வரும்பொழுது எம்ஜிஆர் பக்கத்தில் உட்கார வச்சு தான் அழகு பார்த்தார், அமைச்சராக்கி அழகு பார்த்தார், அவருடைய ஆலோசனையை கேட்டார். அதனால தான் பல தலைவர்கள் உருவானாங்க. இன்றைக்கி திருநாவுக்கரசர், KKSSR ராமச்சந்திரன், பல பேர் வந்து எம்ஜிஆர் பீரியடில் சின்ன சின்ன மாணவர்கள். இந்த மாதிரி டி ஜெயக்குமார் வழக்கறிஞர் இது சட்டக்கல்லூரியில் படிச்சிருந்தார் 72. அப்படிலாம் வந்தவங்க தானே. இப்போ நீங்கள் எம்ஜிஆர்னு ஒரு ஞாபகம் வருது. இந்த மாநாட்டில் என்ன சார், அண்ணா, எம்ஜிஆர், விஜயகாந்த் பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு. சொந்தமாக போனியால் இப்போ ரஜினி மட்டும் நடிச்சிருந்தார், விஜய் மட்டும் நடிச்சிருந்தாங்க. உள்ளூரில் மட்டும்தான் வருமானம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? மோகன்லாலை போட்டுக்கோ, ராஜ்குமார் பையன் இங்கே யாருப்பா, நாகார்ஜுனாவா, இந்த சைடு உபேந்திரனா உபேந்திரா வா, ஹிந்தியில் அமீர் கான் வா. எதுக்கு? படம் நல்லா ஓடும், பேன் இண்டியான்னு. சேம் அதே தான். இவர் மட்டும் நடித்தா படம் ஓட மாட்டேங்குது. இவர் சிங்கம் வெளியே வந்தால் தானே. சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியே வந்துறாரு. சிங்க வேட்டைக்கு மட்டும். வேட்டை என்பது என்ன? இந்த இடத்துல ஓட்டு தேர்தல் அரசியல் மட்டும், தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவானா? என்னது இது? சிங்கம் டெய்லி தானே வேட்டையாடும். மற்ற தலைவர்கள் சிங்கமாக இருந்தாலும் டெய்லி வேட்டையாடுறாங்களா இல்லையா? அப்போ வேட்டைன்னு எதை சொல்கிறீங்க சொல்லுங்கள். வந்துட்டா அவ்வளோதான். நான் மட்டும் எஞ்சி வந்தேனான்னு ஒருத்தன் சொல்லுவான் உக்காந்துன்னு ஒரு படத்தில். அவர் நான் மட்டும் எஞ்சி வந்தேன்னா வாடான்னா வர முடியாது, கால் பிரச்சனைங்க. அந்த மாதிரி கதையாக இருக்குது. சிங்கம் வா. பிரச்சனை என்னென்னா இவருக்கு சிங்கத்துக்கு பொலிட்டிக்கல் தெரியாது. சிங்கத்துக்கு பத்திரிகையாளர்களை பார்த்தா பயம். ரிங் மாஸ்டர் மாதிரி பத்திரிகையாளர் தெரிகிறாங்க. அப்போ அவங்க ஏதாவது பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டாங்கன்னா அதனால் சிங்கம் வெளியவே வராது. வந்தோம் நீங்கள் என்ன கேட்பீங்க? சார் என்ன சார் அது என்ன நினைக்கிறீங்க? 51% அமெரிக்கா வரி விதிச்சிருக்கிறதுனால என்னென்ன பாதிப்பு சார்? நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியணும்ல, என்ன 51% தெரியணும்ல. இல்லை சார் இந்த பீகாரில் அந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு சார் அப்படின்னா அதை பற்றி தெரியணும்ல. நீங்கள் அன்புமணி சொல்கிறாரு வாக்குறுதியில் 13% மட்டும்தான் நீங்கள்
நிறைவேற்றிருக்காங்க. 87% நிறைவேற்றலை அப்படின்னு புத்தகமே போட்டு கொடுத்துட்டு யார் வேணா வாங்க பண்ணுறாரு. வாடா வா அப்படின்றாரு. அப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் 2 பேருமே அறிக்கை வரும் டெய்லி. அவ்வளோ இன்டலெக்சுவல் அறிக்கை. அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். அவ்வளோ விஷயம் அவங்களோட டீம் வச்சுருக்காங்க. எடுத்து பக்காவாக இருக்கும். எளிய மக்களுக்கும் புரியாத வகையில் புரிய வைக்கிற மாதிரி அவர்களுடைய பிரச்சனையே அந்த மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சாலும் அப்பாவுக்கு தான் நாலேஜ் இருந்தது, பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரிலாம் இல்லை. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் சும்மா எல்லாரும் போய் கத்திட்டு இருக்க மாட்டேன் ஆயுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுங்க, செயல்படுத்துவேன். எல்லாரும் மாதிரி கத்துவாங்க. தொகுதியிலையும் போட்டிடுறேன், இந்த விஜய் என்ன முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்றாரு. முகத்துக்காக எப்படி ஓட்டு போடுவாங்க? கமல்ஹாசன் வந்தார், என் முகத்துக்காகன்னு வந்தார். அப்புறம் அப்படி இப்படி போனார். 4% கொடுத்தாங்க வந்ததுக்கு. வந்திருக்காரு, ஏதோ பேசுகிறாரு, நமக்கு ஒரு 3 நாள் பொறுத்து புரியுது, இருந்தாலும் ஒரு 4% அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் போயிட்டார், பிக் பாஸ் போயிட்டார். அப்புறமா தக் லைஃபு, விக்ரம் என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, நான் பார்ட் டைம் அரசியல்வாதி, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீயும் பார்ட் டைம், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, ஆமாம் 8 மணி நேரம் தூங்குறல்ல, ஆமாம் 8 மணி நேரம் வேலை செய்கிறாமா, 8 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறல்ல, அப்போ நீயும் பார்ட் டைம் 24 ஹவர்ஸாக சாப்பிட்றேன், 3 வேலை தானே சாப்பிட்றேன், பார்ட் டைம் தானே நீ அப்படின்னு சொல்கிறீங்க தலைவரே, ஆண்டவரே, ஒன்றும் புரியல, சரி பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. தேர்தல் நின்னார், புசுக்குன்னு போயிடுச்சு. அவர் போய் என்ன மக்கள்னா பண்ணிட்டீங்க, பார்ட் டைம் நீங்கள் தானே சொன்னீங்க, அதான் உங்களுக்கு பார்ட் டைம் கொடுத்துக்குறோம் அப்படின்னு. இப்போ எங்கே நிற்கிறாரு பார்ட் டைம்? அறிவாலய வாசலில். அதுலேயும் இப்போ அங்கே போட்டியே நடக்குது. ராஜீவ்காந்தி மறந்து போயிட்டாப்புல. வழக்கமாக நம்ம தான் தட்டுவோம், இவர் தட்டுற தட்டு பயங்கரமாக இருக்குதுடா அப்படின்னு. யூ மீன் வாட் ஐ மீன், அது மீன் பார்த்தீங்கன்னா அந்த மீன் அப்படி இப்படின்றாரு. என்னன்னாவோ எடுத்து விட்றாருடா, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சு, நம்ம சீமானண்ணா இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலையே அப்படின்னு ராஜீவ்காந்தி உட்காந்து. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் உலக நாடுகளில் ஸ்டாலினாக இருந்தவர், அந்த கம்யூனிஸ்ட் நாட்டின் தலைவர், வீரமிகு தலைவர் ஸ்டாலின், அந்த பெயரை கொண்ட தலைவனாக இருக்கிறார் ஸ்டாலின், அந்த ஸ்டாலினுடைய தளபதியாக இருக்கிறார் அன்பில் மகேஷன்டாப்ல. ஆனா விஜய் கிளியரா சொல்றாரு, என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, அதுல கிளியரா இருக்கிறாரு. அதெல்லாம் கிளியரா இருக்கு. அப்படியே இருந்துக்க வேண்டியதான். அப்படியே 2 வார்த்தை. அது என்னப்பா சொன்னியா, பிஜேபி சொன்னியா, சொன்னா கொள்கை எதிரி சொன்ன, முன்ன சித்தாந்த எதிரி, இப்போ கொள்கை எதிரி. சித்தாந்தமும் கொள்கையும் வேற வேற. சித்தாந்தம் மாறாதது, வர்ணாசிரமம், இந்துத்துவா சித்தாந்தம். கொள்கை தேவைப்பட்டால் அதிமுக கூட கூட்டு வச்சுக்கலாம், தேவைப்பட்டால் திமுக கூட கூட்டு வச்சுக்கலாம். திமுக திராவிட இயக்கத்திலிருந்து வந்ததாச்சே, அது கூட கூட்டணி, அது கொள்கை மாறுபாடு வச்சுக்கலாம். இது கொள்கை மாறும், சித்தாந்தம் மாறாது. இப்போ சித்தாந்த எதிரி இப்போ கொள்கை எதிரி ஆகிட்டார், அரசியல் எதிரி அப்படியே இருக்கிறார். சரிப்பா என்னப்பா பண்ண, பிஜேபி எதிர்த்தியானா எது சொல்லுமே, சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டோமே, அவர் அரசியல் எதிரி சொல்லிட்டோமே, சரி என்ன அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துனீங்க, அதான் அறிக்கை வருது, என்ன அப்புறம் என்ன வேற என்ன, இதான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணுமே இந்த சிவானந்த சாலையில், அதில் கூட 2.5 நிமிஷம் தான் பேசுனீங்க. அது ஒரு துன்பியல் சம்பவம். 1,00,000 பேரை கூட்டு வரேன்ட்டு 10,000 பேரை கூட்டு வந்தாப்புல. நீங்கள் வந்தால் சென்னை ஸ்தம்பிக்க வந்தாங்க, ஒன்றுமே காணும். அந்த மூட் அவுட்டில் அப்படி பேசிட்டு போயிட்டேன், அதுதானே. அப்போது நீங்கள் இவர் சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அதற்கு நீங்கள் பேசுகிற பேச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி எந்தெந்த ஒரு விஷயம் பேசணும். நீங்கள் சிங்கம் தானே, சிங்கத்துக்கு கவின் கோலை ஏற்று பேச கூட தைரியம் இல்லையா? அதை தான் கேட்கலான்னு வந்தேன். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இந்த ஆணவ படுகொலை பற்றி விஜய் வந்து பேசுவார் இந்த மாநாட்டில், மேடையில். ஆனால் அதை பற்றி பேசலாம். ஆனால் தீர்மானத்தில் அது இருந்தது. தீர்மானத்தில் இருந்தது, படிச்சிங்களா? தீர்மானத்தை படிச்சிங்களா? மாநாட்டில் கல்யாணத்தில் சோறு போடுறாங்களா, பந்தி. கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு நண்பர் வீட்டுக்கு, உங்கள் வீட்டில் ஏமா இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் உனக்கு இது போகிறேன், டேய் சாப்பிட வருவியாடா, ஏமா ரிசப்ஷன் போகிறேன்ற அறிவு இல்லை, கேள்வியா கேட்குறீங்க, அறிவு இல்லை உனக்கு, அங்கே சாப்பிட மாட்டேன், சரிடா. அங்கே போனோன்னே எல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கை கொடுத்துட்டு எங்கே பந்தின்னு போகிறீங்க வச்சுக்கிங்க, பந்தியா சாப்பாடெலாம் இல்லை, ஒரு புதுமை கல்யாணம் அப்படின்ட்டாங்க வச்சுக்கிங்க, இன்னும் காண்டாவீங்க. வீட்டில் வேறு அம்மா வேறு திட்டிகிட்டு வந்தோம், கல்யாணம் நடத்துகிறான், கல்யாணம் சோறு கூட போட மாட்டேங்கிறான், என்னடா கல்யாணம் நடத்துகிறான் அப்படின்ட்டு எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டில் போனாமல் எப்படி இருந்துச்சு கல்யாணம், இருந்துச்சு சாப்பாடெலாம் எப்படி இருந்தது, சும்மா கடுப்பாத்தாத நீ போனி அப்படின்னு போவீங்க. அப்போ கல்யாணம்னா பந்தி முக்கியம், சாப்பாடு முக்கியம் தானே. மாநாடுனா தீர்மானம் முக்கியம். மாநாடு நடத்துகிறதே அந்த கட்சி எந்த கட்சி நடத்துதோ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்க, மற்ற பிரச்சனைகளை எப்படி பார்க்குறாங்க, அந்த கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, அப்போ நடந்த பிரச்சனையில் அந்த கட்சி எப்படி பார்க்குது, எப்படி எதிர்ப்பை தெரிவிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக
கட்சியில் சேர்த்துருப்பாங்க, முக்கிய தலைவர்கள் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு அஞ்சலி தீர்மானம் இந்த மாதிரிலாம் போட்டு தீர்மானம் போடுவாங்க. அந்த தீர்மானத்தை 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மேடையில் ஏறி படிப்பாங்க. இப்படி படிக்கிறது மூலியமாக அவர்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள். இப்படி தான் நடைமுறை. நாங்கள் வித்தியாசமானவர்கள் அல்லவா, வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள்ன்ட்டு தீர்மானம் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, இப்போலாம் அது கிடையாது. இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் கரெக்ட் பண்ணிடுறான். அந்த காலத்துலலாம் ஒரு பொண்ணை பார்த்தா லவ் பண்ணணுன்னு வாழ்த்தட்டு அனுப்புவான், லவ் லெட்டர் எழுதுவான். மேகம் கருத்திருந்தது, முழு நிலவாய் நீ தெரிந்தாய், அதேபோல் ஜன்னல் திறந்தால் உன் முகம் பார்க்கிறேன், மேகத்திலிருந்து வந்த இது மாதிரி தெரியுது அப்படி இப்படின்னுவான். எல்லாம் எழுதி, அது அவனுக்கு எழுத தெரியாது, ஃப்ரெண்டு எவனா ஒருத்தனை வச்சு எழுதி மடிச்சு அது வீட்டுக்கிட்ட போகும்போது அது பார்க்குற மாதிரி அப்படி போட்டு போயிடுவான். அது எடுத்து படிச்சதுன்னா லவ் சக்ஸஸ் ஆகும். ஆச்சா, இந்த லெட்டரை எழுதி டி ராஜேந்திரன் மாதிரி பாக்கெட்லேயே வச்சுக்கின்னு நீ வாட்டில் இப்படி போவேன், அது வாட்டில் அப்படியே இருந்தால் அதுக்கு தெரியுமா? எவன் லெட்டர் போடுறானோ அந்த லெட்டர் போட லவ் பிக்கப் ஆகிடும். அப்புறமா நீ என்ன பண்ண, தாடி வச்சுட்டு என்னடா பண்ண, லவ் லெட்டர்லாம் எழுதுனண்டா, எழுதுனியா, குத்தியா, சோறு வச்சியா, பேர் வச்சியா, கொடுக்கல மச்சான், அப்படியே போய் நான் சைட்லேயே போனேன், அப்படியே பார்த்தேன், அதுவும் பார்த்துச்சுடா, பாதி லெட்டர் குத்தியா, கொடுக்கலடா, தைரியம் இல்லைடா, அப்படி தானே? மாநாடு நடத்துகிறீங்க, தீர்மானம் போடுறீங்க, படிச்சியா, படிக்கல மச்சான், ஏன் தைரியம் இல்லை? அதுக்கு என்ன காரணம் சொல்கிறது? எந்த காரணத்துக்காக சார் அது அவர் அதை விட்டார்? பயம். முக்கியமான காரணம் பயம். தீர்மானத்தை எழுதிட்டாங்க, அந்த தீர்மானத்தை படிக்கணும்னா அதுதான் ஊடகங்கள் மற்றவர்கள் அதை தான் எடுத்துக்குவாங்க. மாநாட்டில் தீர்மானங்கள், இப்போ பொதுக்குழு நடக்குது, தீர்மானம் போடுறாங்க, ஒன்று அதானே பிரேக்கிங் போடுறாங்க. கவின் ஆணவ கொலைக்கு தாவேக்காய் எதிர்ப்பு அப்படின்னா இவங்களுக்கு பக்குன்னு இருக்குது. நம்ம எதிர்த்து ஆதிக்க சமூகத்துடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோமோ அப்படி இப்படி. அதனால் சும்மா நீங்கள் கேட்பீங்கள்ல, தீர்மானம் ஏன்னா தீர்மானம் போட்டுக்கிறோமே. அவர் சிங்கம் பேசிச்சா, சிங்கம் பேசாது, கர்ஜிக்கும். சரி கர்ஜிச்சிச்சா, இல்லை மறந்துச்சு, சிங்கமும் மறந்துச்சு, இந்த இதையும் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு என்னன்னு கேட்டால் கூட்டம் வெயில். வெயில்னா கூரை போட்டு நடத்தியா மாநாடை? பகலில் நடத்துகிற காலையிலேருந்து டைமும் சொல்ல மாட்டேங்கிற. 5 மணிக்கு மாநாடு தொடங்கினா அவன் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வருவான். நீ டேட்டு மட்டும் போட்டுடுற, அவன் நினச்சிக்கிறான் காலையிலேருந்துன்னு. காலையிலேருந்து மாநாடு நடத்துனவங்களாம் இருக்கிறாங்க. நல்லா அழகாக பந்தல் போட்டு காலையில் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்போ நீங்கள் கட்சியில் எப்படி உருவாவாங்கன்னா, ஏதோ ஒரு பையன் பாடினான் பார்த்தீங்களா, விஜய் பற்றி வைரல் ஆச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான டியூனு, எப்படி இந்த மாதிரி கலைஞர்கள் வருவாங்க. இந்த லியோனின்னு ஒத்துக்கிறாருல, திண்டுக்கல் லியோனி, அவர் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மேடைகளில் இந்த மாதிரி பாட்டு பாடியிருந்தவர் ஆரம்பத்தில். நான்லாம் பார்த்துருக்கேன். திருச்சி அரசியல் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவரை மேலே ஏற்றுறாங்க, 90களில் என்னமோ. அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு இதே மாதிரி தான், ஃபுல்லாக கூரை வேஞ்சி நல்ல ஒரு இது. காலையிலேருந்து இவர் NS கிருஷ்ணன் ஸ்டைலில் அந்த ஜோக்கு பேசுகிறாரு, பாடுறாரு, இது பண்ணுறாரு. யாரா அவர் லியோனி நல்லா பேசுகிறாரு, கம்யூனிஸ்ட் கருத்துக்கெல்லாம் பேசுகிறாருன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா சரக்கட்சி கவுந்து போய் அங்கே கிடக்கிறாரு. அப்போ இப்படி அவர் பிரபலமானார். இப்படி பல பேரும். அப்புறம் இந்த இப்போ கூட அந்த சினிமாலெலாம் கூட நடிக்கிறாங்க, அவங்களும் திமுக மேடையில் தான் இப்போ இருக்கிறாங்க. ஜெயச்சந்திரன் ஏதோ பேர். இந்த மாதிரி அதாவது சட்டையர் பண்ணுறது, இந்த மாதிரி பேசி பிரபலம் ஆவாங்க. அப்புறம் பட்டிமன்றம் நடக்கும், விஞ்சி நிற்பது, கலைஞரின் அரசியலில் விஞ்சி நிற்பது சாணக்கியத்தனமாக இதுவா அப்படி இப்படின்னு. அது உட்காந்து எல்லாம் கேட்டு வெளியில் கலைஞர்லாம் உட்காந்துருப்பாரு, பேசுவாங்க, தொண்டர்கள்லாம் பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இதுவுமே நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது டான்ஸு, அப்புறம் நாகூரணிபாலாம் பாடுவார் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் கருத்தரங்கம் நடக்கும், பெரிய பெரிய ஆட்கள் கருத்தரங்கம் பேசுவாங்க, கட்சி தலைவர்களே ஒரு கருத்தை வச்சு. அப்போ வந்துட்டு போகிறவனுக்கு பெரிய மெசேஜ் கிடைக்கும். அரியா பாரியா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டானாயா அந்த ஆள், இந்திரா காந்தி இப்படி பண்ணிச்சாமையா, இது இப்படி ஆமையா, அப்படி இப்படின்னு ஒரு நல்லா ஏற்றி அனுப்புவாங்க. ஒரு நாள் நடக்கும், 2 நாள்லாம் நடக்கும். சில மாநாடுகள் ஒரு நாள் நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் சில இந்த மாநில மாநாடுலாம் நடக்கும் பொழுது நாள் பொது மாநாடு நடத்துவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில். எல்லா தொண்டர்கள் எல்லாம் கலந்துக்குவாங்க, பெரிய தலைவர்கள்லாம் பேசுவாங்க, மாலையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்கும், மறுநாள் பிரதிநிதிகள் மாநாடு நடக்கும். இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த ரேம்ப் வாக் எவனா வச்சுக்குவாங்க, சினிமாவா நடத்துகிற நீ ரேம்ப் வாக் வச்சா அவன் பாய தான் செய்வான். அன்றைக்கி தான் பார்த்தேன், உண்மையிலேயே எனக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போதெல்லாம் கோவம் வரும். இல்லையா தொண்டர்களை போய் அணில் குஞ்சா இதெல்லாம் சொல்கிறீங்க, ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் பாஞ்சாம் பாருங்க, அவன் 5 அடி கேப்பில் பாயிறாங்க, அப்படி இப்படி பாயிறாங்க. அந்த ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி பாயிறான். விஜய் போயினகர் அவ்வளோ டமுக்குன்னு ஒருத்தன் காலை பிடிச்சிக்கினான், போகாதே போகாதே என் கனவான், இங்கே காலை இங்கே தொடையோடு சேர்த்து பார்த்தீங்களா? அவர் ரேம்பாக் போயிட்டு யூட்டர்ன் எடுத்துட்டு வராரு, மொத்தம் கையை பிடிச்சிக்கினான், கரெக்டாக மணிக்கட்டை லாக் பண்ணி பிடிச்சினுக்கிறான்.
திரும்பி பார்த்து தட்டினா அப்புறமா பவுன்ஸ் எல்லாம் போட்டு பிரித்து விட்றாங்க. விஜய் மேல இருக்கிற பாசம் அன்புல அவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு தெரியுது. இன்னும் விட்டுருந்தா ஆளுக்கு 2 விரல எடுத்துகிட்டு போயிருப்பான். சுண்டு வரல தெரியுமா, யார் தெரியுமா, விஜய் இது, அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. அப்போ இதுக்கு வந்து ரசிகர்களை காரணம் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் அதீத அன்பு. விஜயை தொட்டு பார்த்தேன், விஜய் உட்காந்த சேரில் உட்காந்து ஃபோட்டோலாம் பிடிச்சிருந்தானுங்களே, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் அவர்களை அரசியல் படுத்தணும். எம்ஜிஆருக்கும் இது இருந்தது. எம்ஜிஆர் இதோட பயங்கரமாக துதிப்பாடினாங்க, தெய்வத்துக்குனையாக வச்சு பார்த்தாங்க. ஆனாலும் எம்ஜிஆர் நான் இல்லை, நம்ம மனுஷன்தான், நம்ம தலை இது, நம்ம அரசியல் இது அப்படின்னு அவர் மூவ் பண்ணார். அதனால் அந்த தொண்டர்கள் அரசியல் பயப்படுத்தப்பட்டார்கள். இங்கே எது கேட்டாலும் டிவிக்கே இல்லைங்க, இந்த மாதிரி இது ஆணவ கொலை டிவிக்கே இல்லைப்பா, அந்த மாதிரி பீகாரில் ஐம்பத்தா டிவிக்கே. என்னடா டிவிக்கே சொல்கிற, தளபதி 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 இல்லைப்பா. இந்த மாதிரி வாக்குறுதி அரசியல் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூட 30% கூட நிறைவேற்றலைன்னு அன்புமணி சொல்கிறாரு. டிவிக்கே அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போது இவர்கள் அரசியல் மயப்படுத்தலை, இவர்களே ஆகலைல்ல, இவர்களே ஒரு மாநாட்டை நடத்துகிற அளவுக்கு இவர்கள் தயாராக இல்லை. இப்போ தெரியல. சீமான் வந்து இவரை வந்து சொல்கிறாரு, இல்லை இந்த நான் புலி வந்து வேட்டைக்காடும் போது குறுக்கில் வராது, இந்த அணில் குஞ்சுங்களாம் குறுக்கில் வராதுன்னு விஜய் வந்து விமர்சித்தார். ஆனால் அவருக்கு வந்து பதில் கொடுத்த மாதிரி தான் இருக்குது இந்த மாநாட்டில். இந்த சிங்கம் வந்து செத்து போனதெல்லாம் வேட்டையாடாது, அது வந்து திரு சீமான் அவர்கள் தான் சொல்கிறாரு. அது ஏதோ எதுக்கு போன மாதிரி எழுதிட்டாங்க. ஆனால் எந்த விதத்தில் எங்கே அது எதில் பொருத்த முடியும்? இப்போ நீங்கள் எனக்கு புரியல, நீங்கள் சொல்லுங்களேன். சிங்கம் வேட்டையாடும், அவர் ஐநா இருக்குல்ல கழுதை புலி, அது அழுகுனதெல்லாம் சாப்பிடும். நான் வந்து சிங்கம் கழுதை புலி கிடையாதுன்றாரு. எந்த இடத்துல அவரோட இவரை ஒப்பிடுறாரு? ஒரு துப்புரவு தொழிலாளி ஷாக் அடித்து செதுப்பிட்டாங்க. மற்ற நேரம் செத்து போயிருந்தால் கண்டுக்க மாட்டானுங்க, நம்ம ஊடகமே கண்டுக்காது, உழுவுன்னு போடுவோம். துப்புரவு தொழிலாளி ஷாக் அடித்து பலி, அவ்வளோதான். ஒரு அம்மா இறந்து போச்சு ரோட்டில் ஒரு கார் மோதி செத்து போனாங்க. யாராக கண்டுக்கினாங்களா? என்ன பிரச்சனை? அந்த ஊடகங்களுக்கு துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நடந்த உடனே இந்த ஷாக் அடிச்சு செத்தோன்னா ஐயோ துப்புரவு தொழிலாளர்னா இவெல்லாம் ஓடி போய் 20 லட்சம் வச்சுக்கோங்க, மந்திரி அமுட்டா 20 லட்ச ரூபா கொடுறா குடும்பத்தை. அது இதே மாதிரி ஒரு துப்புரவு தொழிலாளி ரோட்டில் கார் மோதி தலை செதறி செத்து போனாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? 2 லட்சம் 3 லட்சம். எதுக்குமே வேல்யூ இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நாய் கடிக்கிற மாதிரியே நமக்கு இருக்குது. நாய் குளிச்சா கூட பக்குன்னு இருக்குது. அதனால் நாய்களோட ஜாலியாக பழகணும். தெரு எந்த நாய் இருந்தாலும் நாய்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழகினா நல்லா பழகும். நீங்கள் குட்டி கூட பாருங்கள், பூனையோ ஏதோ உங்கள்கிட்ட வராது, நாயை லைட்டாக தடை கொடுத்து பாருங்கள், வாழை அடின்னு அப்படியே நம்மளை ஓட்டிக்கும். அதோடைய சுபாவம் அந்த மாதிரி. நாய்களை கரெக்டாக ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டு கரெக்டாக வச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே கூப்பிட்டு படுக்கிற வரைக்கும் வச்சுட்டு அது மூஞ்ச நக்க விட்டுருந்தா ரேபிஸ் வரதான் செய்யும். அப்போது அந்த நாய்ங்க வந்து கடிக்குது. அதனால் இன்னொன்று, நீங்கள் தெருவில் போகிறீங்கன்னா நாய்கிட்ட போய் இப்படின்னீங்கன்னா அது மிரண்டுறோம். யாரா அவன் ஒரு மாதிரியாகிறானே அப்படின்ட்டு கொலைக்க ஆரம்பிக்கும், துரத்த ஆரம்பிக்கும். நாய்களை ஒழுங்காக கட்டுப்படுத்தலை, அதற்கு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடல, ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடலைன்னா அது வெறி பிடிச்ச நாய் மனுஷனை கடிக்கும். எல்லா நாயும் கடிக்காது. இந்த குழந்தைகள்லாம் பயந்து ஓடும்பொழுது நாய்கள் இந்த மாதிரி கும்பல் சேர்ந்து பண்ணுதுன்னா அது எங்களுக்கு அந்த இது இயல்பாக ஒரு இது இருக்கும்ல, வேட்டையாடுற புத்தி, அந்த மாதிரி இதில் இது பண்ணுறது. இதுக்கு தெருநாய்களை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும். அது எதுவுமே செய்யாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நாய்கள் அதிகம் பெருகி போன பிறகு நாய் கடிச்சது இறந்து போனாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நியூஸு 60 லட்சம் வருது, இது அங்கே செத்துட்டா எங்கே பார்த்தாலும் நாய் கடி. நம்ம ரோட்டில் நடக்கலாமா, நாய் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி செய்தி வருது. ஆனால் எல்லா காலத்துலையும் நாய்கள் கடிச்சிட்டு தான் இருக்குது. எல்லோரும் சிகிச்சைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா ஏரோப்ளேன் விழுந்துச்சா அந்த வாரம் பூரா பாருங்க, இண்டிகோ ஏர் விமானம் நடுவானில் இதாடி அவசரமாக இருக்கும். இதுக்கு முன்னுரிமை கொடுப்பானுங்க. அப்படி முன்னுரிமை கொடுத்து என்ன ஆகும்? நமக்கு விமானத்தில் ஏறினாலும் விபத்து தான் போல அப்படின்னு நினச்சிக்குவோம். இந்த மாதிரி இந்த வாரம் எதை இது பண்ணலாம் அப்படின்னு, இந்த வாரம் நாய்கடி. அப்புறம் அந்த துப்புரவு பணியால் நடந்தோன்னே இந்த அம்மா இதுக்கு ஆய்வின்னு. ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா தலைவர்கள் 2 பேர் போகிறாங்க. திருமாவளவன் போய் நேரில் பார்க்குறாரு, சீமான் பார்க்குறாரு. நீ விஜய் இந்த மாவட்ட செயலாளரே அமிச்சியா, இல்லாட்டி ஒரு அறிக்கை விட்டியா? சிங்கம் அங்கே வந்தால் க்ரௌட் ஆகிடும் அப்படின்றாரு. இங்கே வந்தார் டிவி ஸ்டேஷன் ஆச்சா? சொல்லுங்கள், டிவி ஸ்டேஷனில் வந்தார்ல ஆச்சா? உருட்டு என்ன உருட்டுனா க்ரௌடு வரும். அடிக்கடி வந்தீங்க வச்சிங்க. யார் வந்ததுரா? விஜயா போயிடுவோம். நீ நான் மெயின்டைன் பண்ணுறது வந்தாங்க.
ஏன் கீர்த்தி சுரேஷ் வந்தால் கூட க்ரௌடு வருது. அந்த க்ரௌடை அரசியல் படுத்துகிற வேலையை பண்ணுங்கன்றான். பிரச்சனைக்காக வாங்க, வெளியே வாங்க. சரி, வீட்டில் இருந்தால் வீடியோ போடுங்க, யார் தடுத்தா? துப்புரவு பணியாளர் இறந்து விட்டார், இந்த மாதிரி ஒரு வீடியோ கேமரா வச்சுக்கிங்க. ஒரு துப்புரவு பணியாளர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ஃபேமிலியை வீட்டுக்கு கூப்பிடுங்க, டீ கொடுங்க, ஏதாவது உதவி பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிங்கத்தின் குகைக்கு அழைத்து பண்ணுங்கள். பண்ணிங்களா? அறிக்கை விட்டிங்களா? விஜயகாந்தின் அண்ணன் எம்ஜிஆரை பார்த்தது உண்டு, நான் பார்த்ததில்லை. அந்த எம்ஜிஆர் கிட்டக்கிறானு வராங்க அண்ணன் விஜயகாந்த், அவர் வந்து இது அப்படி இப்படின்னு. நீங்கள் விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ எல்லாரும் போய் பார்த்தாங்க. ரஜினிகாந்த் பார்த்ததெல்லாம் வரும் பாருங்க. அவருக்கு ரஜினியான்னு கூட தெரியாது, அப்படி இருப்பார் ஒரு மாதிரி. போகும்போது ரஜினி அப்படியே கன்னத்தை தடவி பண்ணிட்டு கிளம்பி வருவார். ரொம்ப உருக்கமாக இருக்கும். அதெல்லாம் போய் பார்த்தீங்களா? ஒரு நாளாவது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவீங்களான்னு நான் மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். நான் ஊரில் இருக்கிறவங்களாம் போடுறான், அண்ணன் தம்பி போட காணுன்னொன்னே வந்து பாஞ்சு பரான்ட்டாங்க. உனக்கு என்ன ஒரே ஊர் மேலேயே கிரிய, உனக்கு என்னதாயா பிரச்சனை? எனக்கு இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ ஒரு நடிகராக இருந்தால் நான் ஏன் கேட்க போகிறேன்? நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர், விஜயகாந்த் தான் எங்கள் அண்ணன், அப்படி இப்படி. 52 பிறந்த விஜயகாந்த் அண்ணன், 53 பிறந்த ஸ்டாலின் அங்கிள். நல்லா இருக்குதுல்ல? அது என்ன பண்ணுறது? அப்போ அண்ணன்றிய அண்ணனுக்கு பிறந்த நாள் ஆச்சே, பிறந்த நாளைக்கு தான் மாநாடு வைப்பேன்னு வைக்க போனீங்க, தள்ளி வச்சாங்க. அப்போ இந்த வருஷம் உனக்கு தெரியும் அவர் பிறந்த நாள்னு. எங்கப்பா ஒரு வாழ்த்து கூட காணுமே, ஊரில் இருக்கிற எல்லாரும் போட்டாங்களே அப்படின்னு கேட்டால் கோபம் வருது. அதுக்கப்புறம் யாரோ போய் எழுப்பியிருப்பாங்க போல், வாழ்த்து போடணுமான்னு. இவ்வளோ உண்டு 4 வரி, ஃபோட்டோ கூட இல்லை. அதுக்கு என்னப்பா 4 வரியில் போட்டுக்கிறீங்க ஒரு தலைவர்? அவங்க திருமதி பிரேமலதா அவங்க கூட சொல்கிறாங்க, இப்போ ஏன் இவ்வளோ நாள் எங்கள் அண்ணன் எங்கே போனார்னு அவங்களே கேட்குறேன். ஆமாம், அவங்க முதல்ல கௌரவமாக அப்படி இப்படி பண்ணி பார்த்தாங்க. திருப்பி நம்மளால் கேட்டவுடனே ஆமாம் சீமான் சொல்வதில் 100% நான் உடன்படுகிறேன், அவர் வந்து பார்க்கலன்னு. போன வருஷம்லாம் பிறந்த நாளுக்கு வாழ்த்த சொல்லலை. இந்த அரசியல் தலைவர்களோ எதுவோ நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் டெய்லி மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி இவருடைய பிறந்த நாள்னால் அதுக்கு உடனே வாழ்த்து போடணும். அதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. நீ ஒன்று நீயா உட்காந்து பண்ண போகிற, அறிக்கை என்ன நீயா எழுத போகிற? அதுக்கப்புறம் சொன்னார் மாநாட்டில், இதுக்கப்புறம் நான் எப்பவுமே மக்கள் பணிக்கு தான், உங்களுக்காக தான் நான் வரேன், இதுக்கப்புறம் என் பணி உங்களோட இருக்கிறது தான் அப்படின்னாரு. இதுக்கப்புறம்ன்றாங்களே, அது என்ன என்னைக்கு? அது எப்போ நடந்தது மாநாடு? 21. இன்னைக்கு தேதி 26. 5 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரா? மாநாடு டயர்டா? எப்போ வருவாராம்? இது கேட்டால் சிங்கம் வேட்டைக்கு தான் வரும். வேட்டை எப்போயா? அப்போ மற்ற தலைவர்லாம் பைத்தியக்காரனா? மக்கள் பைத்தியக்காரர்களா? அதான் எங்களை தேர்ந்தெடுங்க, நான் வந்து நல்லதை மட்டும் பண்ணுறது தான் வரேன். நல்லதை ஏன்பா நான் தேர்ந்தெடுக்கணும்? நீ உன் கதை தான் தேர்ந்த. நீ சும்மா இருக்கிறப்போ, அதாவது 2021னா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, தேர்தல் காலம் கிடையாது, ஒரு மாதிரி அரசியல் சாதாரணமாக இருக்கும். நீங்கள் சிங்கம் கூட்டுக்குள்ளேயே இருக்கணும். கூட்டா காடுக்குள்ளேயே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது தேர்தல் காலம், பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. 8 மாதம் தான் இருக்குது. அதாவது எக்ஸாம் மாதிரி. இப்போ எக்ஸாம் ஸ்கூல் சேர்ந்த உடனே நம்ம டெய்லி வீட்டு பாடம்லாம் செய்வோமா? அப்படி இப்படி இருப்போம். எனக்கு என்னென்னு இருப்போம். கால் பரிச்சை வரைக்கும் கூட அப்படி இருப்போம். இப்போல்லாம் சாவடிக்கிறாங்க பசங்களை போட்டு. சேரத்துக்கு முன்னாடியே லீவில் கூட எழுத வைக்கிறான்னு வச்சுக்கிங்க. நான் என் காலத்தை சொல்கிறேன். ஜாலியாக இருப்போம். கால் பரிச்சை வரும்போது படிப்போம், அரை பரிச்சை வரும்போது கொஞ்சம் உஷாராகும். முழு பரீட்சைக்கு முன்னாடி ரிவிஷன் எக்ஸாமு அது இது போட்டு டியூஷன் போய்கிட்டு அது இது போய்கிட்டு 4 தடவை மறுபடியும் டெஸ்ட்டு வச்சு சிலபஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போமா? அந்த மாதிரி தானே இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு? போகிறாரா? எதுக்கு போகிறாரு? எழுச்சி பயணம். வீட்டில் உட்காந்துக்கலாம்ல. இன்னும் 8 மாதம். ஜனவரியில் ஆரம்பித்தப்போ அதாவது போல இல்லை, 100 தொகுதி முடிச்சிட்டாரு, 52 லட்சம் மக்களை பார்த்துட்டாரு. இப்போ ஆரம்பித்து 3 நாள் போயின்னுறாரு வந்துன்னுறாரு. இங்கே இவர் தன்காலால் தானே நடந்து ஷாப்பிங் செய்கிறார் முதல்வர் அப்படின்னு வீடியோலாம் எடுத்து போடுறாங்களா? மக்கள் பார்த்தா ஐயோ எவ்வளோ எளிமையாகிறாருப்பா, இவர் லண்டன் போகிறதுக்கு இவரே போய் பார்த்து வாங்குறாராம். ஐயோ அவரே பாக்கெட்டில் கையை விட்டு அவரே பர்ஸ் எடுத்து அவர் பணத்தை அவரே எடுத்து கொடுத்து வாங்கினாராம்ப்பா. ஐயோ என்ன மாதிரி முதல்வரியா? குழந்தைங்களோட உக்காந்துங்கன்னு காலைல நாஷ்டா கொடுத்துங்கன்னு எப்படிங்கிறாருப்பா. ஐயோ என்ன மாற்ற போடுறாங்களா இல்லையா? நீங்கள் சிங்கம் காட்டுக்குள்ளே தான் இருப்போம். அப்போ இந்த தேர்தலில் அவருடைய அந்த வருகை வந்து எதிரொலிக்குமா சார்? மிகப்பெரிய எதிரொலிக்கும். அது எதிரொலிக்கும். காலை பிடிச்சி வாருவார். சரி, இல்லை இப்போ பொதுவாக பேசுறது ஒரு மாற்றம் வேணும், அப்புறம் இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு அப்படி பார்த்தா இப்போ அதை பண்ணிக்கிற அவர் அதை பண்ணுறாருல. இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் நின்னாங்க இந்த மாநாட்டிலே நம்ம பார்த்தோம். இது ஒரு எழுச்சி தானே? எழுச்சி தான்.
அந்த இளைஞர்கள் அவருடைய ஃபாலோவர்ஸு அவர்கள் வந்து நின்னாங்க, அவங்க ஓட்டு போட போகிறான், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் அரசியல் கட்சியை அதை தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ல, அதானே முக்கியம். நீங்கள் மட்டும் கதவு போட்டு இருப்பீங்க, அவங்க வாசலில் காத்து கிடப்பான், சிங்கம் உள்ளே இருக்குது, சிங்கம் எப்போ வருதோ பார்த்துக்கலாம். சிங்கத்துக்கு நீங்கள் பிறந்த நாள்னாங்க, சிங்கம் வெளியே வரலையே, 7 மணிலேருந்து நின்றுக்கிறோம்பா, சரி வரும் சிங்கம் அப்படின்னு உக்காந்துருப்பான். பொதுமக்களுக்கு அப்படி அவசியம் இல்லையா? ஆனால் அந்த செய்தியை பார்ப்பாங்க, பத்தியா நான் திமிரு, இப்போவே பிறந்த நாளுக்கே வெளியே வர மாட்டேங்கிறேன், 7 மணிலேருந்து காத்துருந்தாங்க, அப்படி தான் பொதுமக்கள் பார்ப்பாங்க. இல்லைப்பா சிங்கம் வந்து உள்ளே ரெஸ்ட் எடுத்துன்னு பார்ப்பாங்க, ரசிகம் அதை ஏற்றுக்குவோம். இன்னொன்று, அவனை நீங்கள் அரசியலே படுத்தலை, அது ஒரு பெரிய டேஞ்சர். அது என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு 10% வாங்கி ஒரு பின்னடைவை சந்திக்கிறீங்க, சரி பார்ப்போம் 2031 இருக்குன்னு நீங்களே நினச்சா கூட அந்த ரசிகம் சோர்ந்து போயிடுவோம். நம்ம தலைவர் சிங்கம் இல்லையா பூனையா, அது தெரிஞ்சு போச்சியா அப்படின்றோம், அப்படியே அலர்ஜி ஆகிடுவோம். இப்போ எல்லாம் என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, தலைவர் என்னைக்கு புதன்கிழமை பதவி ஏற்பாரா, வியாழக்கிழமை பதவி ஏற்பாரா, 4:30 மணிக்கு பதவி ஏற்பாரா, 12:30 மணிக்கு பதவி ஏற்பாரா, நம்மளெல்லாம் கூப்பிடுவாரா, இல்லை ராஜ்பவன்லேயே இருப்பாரா, இல்லை எம்ஜிஆர் மாதிரி மவுண்ட் ரோட்டில் பெரிய மேடை அமைச்சு பதவி ஏற்பாரா, இப்படிலாம் எதிர்பார்த்துனுக்குறான். இவர் இங்கே உக்காந்துக்கிட்டு இவருக்கு தெரியும் நம்ம என்ன நிலமையில இருக்கணும், இதுதான் பிரச்சனை. அதனால் இளைஞர்கள் வரணும், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னா கொஞ்சமாவது அரசியல் தெரியணும்ல. நான் சொன்னேன் முதல்லையே, என்னப்பா என்ன இந்த மாதிரிப்பா என்ன ஆச்சு, இந்த மாதிரி இந்த கவினை படுகொலை பண்ணிட்டாங்களாமே, டிவிக்கே நம்ம அந்த அஜித் 5 பேர் கொள்கை தலைவர் வச்சுருக்காங்க, மிகப்பெரிய அம்பேத்கர் வச்சுருக்காரு, பெரியார். இன்னும் 10 பேர் சேர்த்துக்குங்க, யார் வேணாம்னா 5 பேர் ரொம்ப கம்மிங்க, இன்னும் 25 பேர் வச்சுக்கோங்க. இப்போ தான் 3 பேர் புது அட்மிஷன் போட்டுக்கிறாங்களா, எம்ஜிஆர், அண்ணா, விஜயகாந்த், 8 பேர் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேற இவங்க கூட சொல்லிக்கிறாங்க, பெரியாரின் சீடர்கள் நாங்கள், பெரியார் அப்படின்றாங்க. ஆனால் அது அதனடி நடக்க போறான்றாரு. அதான் அந்த தலைவர் வழியில் இந்த 75 ஆண்டு கால இயக்கம், எங்கள் பேர் இயக்கம், பெரியார் பேரன்கள் அப்படி இப்படின்றாங்க. வீட்டுக்குள்ளே ரகசியமாக பூஜை பண்ணிக்கிறாங்க, கூட்டம் வந்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, நல்ல நேரம் பார்க்குறாங்க, பதவி ஏற்கிறதுக்கே குளிகையாம். யார் பெரியாரின் பேரன்கள். இங்கேயே எப்படிங்கன்னா இப்போ அங்கே எப்படி இருக்கும், இவர்கள் வெளியில் புத்திலாம். ஒரு காலத்தில் சிவாஜி கணேசன் திமுகவை உருவாக்குவதில் ஆரம்பத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஊர்தோறும் மேடை நாடகங்கள் நடத்தி வசூலை வாரி கட்சி கொடுத்தாரு. அவரை போய் கஞ்ச பிஸ்னு அறிட்டுவாங்க, அவ்வளோ கொடுத்தவர். யுத்த நிதிக்கு 62 1.5 லட்ச ரூபா கொடுத்தவர். காமராஜருடைய மதிய உணவு திட்டத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தவர். இவர் 1 லட்ச ரூபா கொடுத்த காலத்தில் 1 பவுன் தங்கம் 100 ரூபா. அவர் வாங்குகிற சம்பளமே 15,000 இருந்திருக்கும். சிவாஜி 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. அப்போ 100 ரூபா இன்றைக்கி 80,000 ரூபா போட்டுங்க, இன்ட்டு 1 லட்சம் போட்டுங்க, எங்கே போவோம்? அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் திருப்பதி கோயிலுக்கு போனாருங்க, போகக்கூடாதா? அவருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது. ஐயோ பெரியார் இயக்கம் என்ன சப்புச்சா வினோன்னா அவர் நொந்து நூலாயிட்டார் சிவாஜி. எப்பா நான் கிளம்புறம்பான்ட்டு காங்கிரஸில் போய் சேர்ந்தார். நடந்ததா இல்லையா கேட்டு பாருங்கள், நடந்தது. எம்ஜிஆர்லாம் கம்முன்னு பொட்டெல்லாம் அழிச்சிக்கின்னு அப்படி தான் இருந்தார் எம்ஜிஆர்லாம். ஆனால் இவர்கள் குடும்பம் இன்றைக்கி கோயிலாக சுற்றி நிற்குது. தலைவர் குடும்பம் வந்து போதில்ல, கோயிலுக்கு போகிறத கூட தப்பு சொல்ல முடியாது, பக்தி. ஆனால் ஜோசியம் பார்த்துக்கிட்டு யாகம் நடத்திக்கிட்டு பண்ணுறீங்கல்ல. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, யாகம் என்பது என்ன, வர்ணாசிரமம் சனாதனன்னு உருட்டுறீங்க, அதே வேலையை இங்கே பண்ணிக்கிறீங்க. அப்போது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. இங்கேயே எப்படி இருக்குன்னா இங்கே எப்படி இருக்கும், இதுதான் நிலமை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சுக்கிட்டு வெத்தலையை வச்சு சுற்றிருந்தான்ல மழை நிற்கிறதுக்கு இந்த மாதிரி அங்கே இதுக்கெலாம் வயநாடு அங்கே மழை பெருவெள்ளம் பெய்யுது பாருங்கள், இதில் வட மாநிலங்களில் அங்கெல்லாம் போயிட்டு இவங்களை அமுச்சு விட்டா மழையை நிப்பாட்டிட்டு வருவாங்க. சென்னைக்கு அமிச்சா கூட நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையில்லை மழை பேஞ்சு வெள்ளம் பெரிய பிரச்சனை, வெத்தலை வச்சு சுற்றினார். அதனால் இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ற ஏற்பாடெலாம் இல்லை. இவருடைய இயலாமை மறைக்கிறதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு எழுச்சி இருக்குது, காலை வருவார், வாக்குகள் வாங்குவார். வாக்குகள் வாங்கவே மாட்டாரெலாம் சொல்ல முடியாது. கமல்ஹாசனோட நல்லா வாங்குவார், பெரிய அளவில் ஒரு இது கிடைக்கும். விஜயகாந்த் வாங்கினதை விட இவர் முதல் தடவையே வாங்கிடுவார். ஆனால் யார் காலையாவது வாருவாரே தவிர இவர் ஆட்சி அமைக்கலாம் முடியாது. எங்கேயாவது தனி கட்சி ஆட்சி அமைக்க முடிய சூழ்நிலை இருக்கா இன்றைக்கி அரசியலில்? திமுக அதிமுக பயந்து போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க.
அப்போ நீங்கள் மட்டும் திமுக அதிமுகவாவது பெரிய கட்டமைப்பு இருக்குது, பணபலம் இருக்குது, பல தேர்தல்களை சந்தித்த அனுபவம் இருக்குது, பல தேர்தலை சந்தித்த அனுபவஸ்தர்கள் கட்சி மாநிலம் ஃபுல்லாக விரவி கிடக்குறான். நீங்கள் புஷி ஆனந்தை வச்சு ஓட்ட வண்டியை வச்சு ஓட்டின்னு இருக்கிறீங்க, பழைய ஹெரால்டு வண்டியை வச்சு ஓட்டின்னு இருக்கிறீங்க. அவர் ஏதாவது தேர்தலில் நின்றுருக்காரா? நின்றுருக்காரு. எவ்வளோ வாக்கு தெரியுமா சொல்லுங்கள்? புஷி ஆனந்த் நின்று ஜெயிச்சார்ல, முன்னாலே எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? பாண்டிச்சேரி சிறிய மாநிலம், அப்படி மனசில் வச்சுட்டு சொல்லுங்கள், எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் புஷி ஆனந்த் ஜெயிச்சிருப்பார் சொல்லுங்கள்? ஒரு 20,000 30,000 வாக்கு வித்தியாசத்தில். ம் மொத்த ஓட்டு எவ்வளோ வாங்கியிருப்பார்னு நினைக்கிறீங்க? 20,000 30,000 20,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு. ம் எவ்வளோ வாக்கு வாங்கி 4 லட்சம் இருக்குதுன்னா அப்போ 2 லட்சத்துக்கிட்ட நெருங்கி இருப்பார். 2 லட்சம் கிட்ட வாங்கியிருப்பார். 4 லட்சம் ஓட்டுனா 2 லட்சம் வாங்கியிருப்பாப்புல. அதில் 20,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருப்பார். அப்போ பெரிய தலைவர் தான் புஷி ஆனந்த். பழைய ஹெரால்டுக்காரன் நான் தப்பாக சொல்லிட்டேன். ஆனால் புஷி ஆனந்த் ஜெயிச்ச தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5000. வாக்களித்தவர் 4000 சில்லற. புஷி வாங்கினது 2000 சில்லற. வாக்கு வித்தியாசம் 300 சில்லற. இந்த ஹெரால்டுக்காரை வச்சுருந்தா அவன் பெரிய லம்பாகினியும் ஃபோர்ச்சேவும் வச்சுன்னு ரேஸுக்கு ரெடி ஆகிறான் ஜாகுவார்னு. இவர் பழைய ஹெரால்டுக்காரை வச்சு நின்றுக்கிறார். ஒரு படத்தில் காமிப்பார் தெரியுமா, பழைய வண்டி வச்சு ரைஸில் அது படத்தில் ஜெயிப்பார். இதில் ஜெயிக்க முடியுமா? லம்பாகினியும் ஃபோர்ச்சேவும் ஜாகுவாரும் ஓடும் போது நீ ஹெரால்டுக்காரை வச்சு என்ன பண்ணுவேன்? தான் நிலைமை. இதை விட நான் எளிமையாக ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தமைகளை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.